பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உணவும் குணமும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது ரொம்ப ஸ்பெஷலான ஃப்ளவர். அதாவது எல்லோருக்கும் பிடித்தது. அது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் பிடித்த மலர் செம்பருத்தி. இது பார்த்திங்கன்னா சைனாவில் தான் ஃபஸ்ட்டு உருவான மலர். அதாவது அவங்களுடைய உரிமை. இந்த மலர் வட இந்தியாவிலும் சிறப்பு பெற்றது. குறிப்பாக தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 12 வகை கொண்ட செம்பருத்தி. இதுலேருந்து ஒரு வகை மருத்துவத்திற்கு மிகவும் பயன்படுகின்றது. 12 வகை வெவ்வேறு கலர்ஸ். அதனுடைய இதழ்கள் அடுக்கிய அதாவது இதழ்கள் கொண்ட அடுக்கத்தில் பார்த்திங்கன்னா அது 12 வகை பிரிக்கப்படுகின்றது. இந்த செம்பருத்தி என்னெல்லாம் மருத்துவ பயன் இருக்கின்றது இன்றைய உணவும் இதில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி ஹைபிஸ்கஸ் ரோசா சைனென்சிஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த செம்பருத்தியானது அதிக இனிப்பு சுவை உடையது. காரணம் என்னன்னா அதனுடைய இதழ்களில் தான் நம்ம தினசரி பயன்படுத்துகிறோம். இது என்ன மருத்துவ பயன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களினுடைய கூந்தல் கேசத்திற்கு சேருகின்ற, அதாவது அவங்க தினசரி பயன்படுத்தக்கூடிய ஆயில் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், செம்பருத்தி, அதாவது கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, இது போன்ற கீரைகள், மூலிகை பொருட்கள்லாம் சேர்ப்பாங்க. காரணம் என்னென்னா அதிக குளிர்ச்சி, நிறமிகள் தரக்கூடிய ஒரு எண்ணெயாகவும் மாற்றுவதற்கு இந்த செம்பருத்தி, நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணிலாம் பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட கூந்தல் கேசத்திற்கு, அதாவது கூந்தலின் நிறத்திற்கு இந்த செம்பருத்தியானது அதிகமாக பயன்படுது. காரணம் என்னென்னா அதிக குளிர்ச்சியாகவும், அதாவது கபாலத்திற்கு, அதாவது மூளை குளிர்ச்சியை அடைய செய்து கூந்தலை நல்ல ஆரோக்கியமாக வளர செய்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பயன்படுகிறது. ஃபர்ஸ்ட் இது ஜென்ரலாக சேர்ப்பாங்கன்னு தெரியும், ஆனால் எதனால சேர்க்குறாங்கன்றது யாருக்கும் தெரியாது. இது கூந்தலை டார்க்னஸ் கொடுக்கறதுக்கும் செம்பருத்தி, அதே நேரத்தில் அதிக குளிர்ச்சியாக உங்களுடைய சிந்தனையை ரொம்ப குளிர்ச்சியாக ஒரு தெளிவாக எப்போதுமே சாந்தமாக இருக்கக்கூடிய செய்கை இந்த செம்பருத்திக்கு உண்டு. மலரானது, அதாவது செம்பருத்தி மலரும் முன்பு மொட்டு இருக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த பூவின் மொட்டுகளை எல்லாம் பறித்து உலர்த்தி அதை பொடித்து பார்த்தீங்கன்னா தேன் சேர்த்து காலை, மதியம், இரவு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா, அதாவது ஆண்களுக்கு உண்டான ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகப்படும். இது ரொம்ப எளிமையான ஒரு மெத்தடு. அதாவது அந்த டிஸார்டர் எதுவும் இருந்தால் நீங்கள் வெவ்வேறு காஸ்ட்லியான மருந்தெல்லாம் சாப்பிட்டு உடலை கெடுத்துக்காம, இது சிம்பிளான ஒரு மெத்தட். அந்த ஃப்ளவர்ஸ் மலர்றதுக்கு முன்பு அதனுடைய மொட்டுகளை மட்டும் எடுத்து நல்லா உலர்த்தி பொடித்து, நல்லா சுத்தப்படுத்தி உலர்த்தி பொடித்து அதை தேனுடன் இல்லை பாலுடன் காலை, மதியம், நைட் 3 வேளை சாப்பிட்ட பிறகு அருந்தினால் உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகப்படும். அதாவது ஆண்களுக்கு மட்டும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தினசரி ஒரு டஸ்ட்டுக்குள்ளே போகிறவங்களுக்கோ, அதாவது தூசியிலே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சைனசைட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற பீனிசம் நோய், இந்த ப்ராப்ளம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களா இருப்பாங்க. அவர்கள் காரணம் என்னென்னா ஒரு அலர்ஜிக், டக்குன்னு போனவுடனே ஒரு புகையில் ஏதாச்சும் டஸ்ட்டு இருந்தால் கூட உடனே ஸ்னீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தும்மல் செய்துக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தியோட இலையை தினசரி ஒரு 4 இலை குடிநீரில், அதாவது வெந்நீரில் கஷாயம் இட்டு தினசரி ஒரு டம்ளர், அதாவது ஆடாதோடை என்று சொல்லப்படுகின்ற ஜஸ்டிஷியா ஆடாதோடா என்று சொல்லப்படுகின்ற அந்த இலையும் சேர்த்து குடிநீரிட்டு கஷாயம் இட்டு கொடுத்தால் அந்த இருமல், சைனசைட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற பீனிசம் நோய்கள் முற்றிலும் குணமாகும். காரணம் என்னன்னா அவங்களுடைய டோட்டல் பாடி மெக்கானிசத்தையும், அதாவது அவங்களுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது இந்த செம்பருத்தியின் இலை. அதே நேரத்தில் அதோட வேரும் நீங்கள் சேர்த்து சுத்தப்படுத்தி கஷாயம் விட்டு கொடுத்தாலும் நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி கூந்தலுக்கு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இருமலுக்கு, மூணாவது ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இது நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூவானது இது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அதாவது மனசை ஒருநிலைப்படுத்தி அதிக இரத்த ஓட்டம் இல்லாத மாதிரி செய்யும். காரணம் என்னன்னா அதிக டானிக், அதாவது ஹெர்பல் டானிக்ஸ் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இதயத்தை பாதுகாக்கக்கூடிய டானிக்ல மேக்சிமம் இந்த ஹைபிஸ்கஸ் ரோசா சைனென்சிஸ் என்று சொல்லப்படுகிற செம்பருத்தி சேர்ப்பாங்க. காரணம் என்னன்னா குளிர்ச்சியா உங்களை ஒரு சாந்தப்படுத்துறதுக்கு, ஒரு நிசப்தமான நிலையில் இருக்கிறது, கன்ஃபியூஸ் ஸ்டேஜ் இல்லாமல்
ஒரு அழகா அமைதியாக யோசனை அமைதியாக ஒர்க் பார்க்குற ஸ்டேஜ் வந்து இந்த செம்பருத்தி இதழ் வந்து அதிகமாக பயன்படுகின்றது. ஸோ அது மாதிரி இன்க்ரீடியன்ஸ் கொண்ட டானிக்கை வந்து நீங்கள் தினசரி பருகலாம். இந்த செம்பருத்தி இலையானது இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நான் செம்பருத்தி இதழ்கள் அதாவது அந்த பூவின் மடல்களை பற்றி தான் பேசியிருப்பேன். செம்பருத்தி இலையை பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் தினசரி நல்லா பொடித்து அதாவது வதக்கி கஷாயம் விட்டு அதில் வந்து ஓமம் கருவப்பட்டை அப்படின்ற சொல்லப்படுகின்ற மூலிகை பொருட்கள் இதில் லவங்கம் இதெல்லாம் சேர்த்து தினசரி வந்து ஒரு டம்ளர் வந்து நீங்கள் கஷாயம் விட்டு குடித்தாவே அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கழிச்சல்னு சொல்லுவாங்க, சீத கழிச்சல் ரத்த கழிச்சல், அதாவது திடீர்னு டிசென்ட்ரி ஆகிடுச்சு, திடீர்னு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு, எனக்கு இந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன் உணவு வந்து வயிறு செரிமானம் ஆகலை, வயிறு உப்புசமாக இருக்குது, அதற்கு பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி இலை ப்ளஸ் வந்து ஓமம் லவங்கம் இந்த கருவப்பட்டை இதில் போன்ற இதை சேர்த்து கஷாயம் விட்டு குடித்தாவே போதும். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இதழ்கள் மடல்களோட யூஸ் தான் சொல்லியிருப்பேன். இதே போன்ற இலை அதனுடைய யூஸ் வந்து அந்த நான் முன்கூட்டியே சொன்னது போல் அதை வந்து ஓமம் லவங்கம் கருவப்பட்டை இதனோட சேர்த்து கொடுத்தா டிசென்ட்ரி காலரா அதாவது திடீர்னு வந்து கழிச்சல் ஏற்படுகின்ற அந்த டிசார்டர் கூட சரியாயிடும். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து கண் நோய் வராமல் இருப்பதற்கு இந்த செம்பருத்தி பூவின் இதழ்களை வந்து தினசரி வந்து பசும் பாலில் வந்து ஊற வச்சு அந்த பால் வந்து தினசரி குழந்தைகளுக்கு கொடுத்தா கண் வந்து நல்ல தெளிவாக கூர்மையாக வேற எந்த ஒரு ஐ டிஃபெக்ட்ஸும் வராது அவங்களுக்கு. ஸோ வந்து செம்பருத்தி இதழ்கள் ப்ளஸ் வந்து பசும்பால் இதை கொடுத்தீங்கன்னாவே பெஸ்ட்டு. அப்படி அவர்களுக்கு வந்து தினசரி கொடுக்கின்ற பட்சத்தில் வந்து கபம் ஏற்பட்டால் அதாவது சளி தொந்தரவு பிடிச்சாலோ மேற்கொண்டு வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி கம்மி ஆகிறதுனால வயிறு உப்புசம் ஆகிறதுனால வந்து மாந்த சுரம் என்று சொல்லுவாங்க. அதாவது ஈவினிங் ஆனாவே எனக்கு உடம்பு சுடுதும்பாங்க. கான்ஸ்டிபேஷன் இருந்தால் கூட அப்படி ஈவினிங் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. இப்படி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து இந்த செம்பருத்தினோட வேர் பார்த்தீங்கன்னா அதை வந்து நல்லா கழுவி சுத்தப்படுத்தி அதை வந்து கஷாயம் விட்டு தினசரி பார்த்தீங்கன்னா காலை ஈவினிங் வந்து வெறும் வயிற்றில் கொடுக்கின்றப்போ அந்த சுரம் வந்து மாந்த சுரம் வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இது முன்கூட்டியே நான் சொன்னது மாதிரி செம்பருத்தி வந்து அதிக குளிர்ச்சி தரக்கூடியதுனால இதை வந்து பெண்களுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸ் மென்சுரல் டிசார்டர்ஸ் வெஜினல் டிசார்டர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் பெரும்பாடு அதாவது மெனரோஜியா என்று சொல்லப்படுகின்ற பெரும்பாடு அதாவது 3 நாட்கள் மென்சுரல் ப்ளீடிங் ஆகாமல் 5 முதல் 7 நாட்களுக்கு ப்ளீடிங் ஆகிற அந்த ஸ்டேஜுக்கு உள்ளவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த செம்பருத்தி இதழ்கள் கொண்ட டானிக்கு செம்பருத்தி இதழ்கள் கொண்ட இந்த ப்ரிப்பரேஷன்ஸை வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுக்கலாம். செம்பருத்தி இதழ்கள் செம்பருத்தி வேர் செம்பருத்தி இலை அதனுடைய மருத்துவ பயனை ஒவ்வொன்றா சொல்லியிருந்தேன். இதில் வந்து முக்கியமான ஒரு மருத்துவ பயன் என்னென்னா நீரிழிவு என்று சொல்லப்படுகிற டயபெட்டிக் சர்க்கரை நோய். இதற்கு பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தியோட இதழ்கள் வந்து உலர்த்தி அதனை வந்து பொடித்து வந்து உங்களுடைய அதாவது எப்படி சொல்றதுன்னா தினசரி காலை இரவு நீருடன் அதாவது குடிக்கின்ற நீருடன் கலந்து சாப்பிட்டா அந்த நீர்வேட்கை என்று சொல்லப்படுகின்ற அதிதாகம் பாலிடிப்சியா என்று சொல்லப்படுகின்ற அந்த தாகமும் அந்த குறிப்பிட்ட சிம்டம்ஸ் மட்டும் இல்லாமல் நீரிழிவே முற்றிலும் கண்ட்ரோல் ஆகுது. இது வந்து ஒரு நல்ல வரப்பிரசாதம். இந்த சிம்பிளான மெடிசின்ஸ் காரணம் என்னன்னா இந்த இதழ்களில் இன்சுலின் என்று சொல்லப்படுகின்ற அந்த பீட்டா செல்ஸ் செக்ரேட் பண்ணுதில்ல அந்த இன்சுலின் வந்து அதிகமாக இது வந்து கொண்டு வருது. ஸோ வந்து இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸு கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடிய ஒன்று செம்பருத்தி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பொதுவாக குளிர்ச்சியாக இருக்கிறதுனால இது சிறுநீரக சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதாவது அதிக மூத்திர கடுப்பு அதிகமாக எரிச்சல் அதாவது யூரின் போகிற இடத்துல அதிகமாக எரிச்சல் எரியுதுன்னுவாங்க அவர்கள். அதே மாதிரி கண்ணு உஷ்ணம் அதாவது எப்படி சொல்லுதுன்னா உடம்பே அனலாக கொதிக்குதும்பாங்க. கேட்டால் அவங்களுக்கு ஃபீவர் இல்லை பட் ஆனால் ரொம்ப உடல் உழைப்புனாலையும் ஏதோ அதாவது உஷ்ணம் தரக்கூடிய பொருள்கள் அசைவ உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொண்டதுனால அவங்களுக்கு வந்து அதிக பாடி டெம்பரேச்சர் எப்போதுமே இருக்கும். அவர்கள் பார்த்தீங்கன்னா தினசரி வந்து இந்த எவ்வளவோ ஜூஸ் குடித்தாலும் இந்த செம்பருத்தியான இதழ்கள் வந்து எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா அதனை வந்து வடித்து அந்த தண்ணியை வந்து தினசரி காலை இரவு குடித்தாலே உங்களுடைய உடல் உஷ்ணத்துக்கு அது வந்து நல்ல மருந்து. இதை வந்து செம்பருத்தியை வந்து தினசரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் வந்து அது முக்கியமான ஹெல்த் டானிக்காக அமையும். இதே போன்று இன்னொரு மூலிகையை இன்னொரு மருத்துவம் பயன் கொண்ட மூலிகையை வந்து நாளைய உணவும் குணவும் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.